பழவேற்காடுல பூந்து பழவேற்காடு போயிடலாமா? பழவேற்காடுலாம் வேணாம், பாண்டிச்சேரி போயிடலாம். அடி செருப்பால நாயே, பழவேற்காடு போலாமா பாண்டிச்சேரி போலாமான்னு கேட்டுக்கின்னு விடுமாமே விடு, அவங்க ஏதோ அறிவில்லாம பேசிட்டு. அதுக்காக அறிவில்லாம இப்படியா பேசுறது? எங்காவது பார்க்காத இடமா போலாம்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தா எப்படி ட்ரிப் போகலாம், இங்கே ட்ரிப் போகலாம், என்ன பிளான் அப்படிங்கிறத பற்றி தான். இப்படி ஒரு வழியாக 4 பேர் ஒத்துமையாக காய்ச்சி பேசி ட்ரிப்பை எங்கே அப்படின்னா போகலான்னு பிளான் பண்ணோம். நாங்கள் வீடியோவுக்குள்ளால் போகலாம். இப்படி தான் சாமியெல்லாம் கும்பிட்டு போகணும் ரெடி ஆகினா மழை சான்ஸே இல்லாமல் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. எல்லாம் பிளான் பண்ணி ஓகே ஆக்கியாச்சு. ஆனால் மழை மட்டும் நிற்கலை. நைட் டைம் போகிறது பைக்கில் சேஃப் இல்லாதனால மழை நிற்கிறது எழுதி வெயிட் பண்ணோம். இப்படியே நசனோ பெஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? மனுஷனுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்கச்சா. ஆனாலும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மழை நிற்கிற மாதிரியே இல்லை. ஸோ முடிவு பண்ணிட்டோம், விடியறதுக்கு முன்னாடி நைட்டோட நைட்டாக கிளம்பிடலாம் அப்படின்னு. இதுதான் நம்ம வண்டி. வணக்கம் வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகலாம். நாங்கள் சரியாக இந்த ரூட்டில் ஒரு பைக் தான் போகுது. நாங்கள் பதுளையிலேருந்து மையங்கன்னு போயிட்டு அந்த தம்புளையில் செட் ஆனோம். இன்னொரு பைக் நுவரெலியாவிலேருந்து கண்டி மாத்தலை தம்புள்ள அங்கே மீட் பண்ணுறதுக்கு தான் அப்படி பிளான் இருந்துச்சு. நாங்கள் சரியாக 12 o'clock மாதிரி புறப்பட்டோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அங்கேருந்து அவங்க 1:32 அந்த மாதிரி புறப்பட்டாங்க. பைக்லேயே தான். நாங்கள் பிளான் பண்ணோம் ஃபஸ்ட்டாக ட்ரிங்கோ போயிட்டு அங்கே ஸ்னாப்பிங் செஞ்சுட்டு அப்படியே ஜப்னா போகலான்னு பிளான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணுறோம். என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். பாவம் பைக்கை பார்க்கவும் பாவமாக தான் இருந்துச்சு. அதனால கொஞ்சம் சைடில் போட்டு ரெஸ்ட் எடுத்தோம். அப்படியே ஒரு மாதிரி விழுந்துச்சுடா சாமி அப்படின்னு போகல. எங்களுக்கு அப்படியே டயர்டாக இருந்துச்சு. சரி நாங்களும் அப்படியே ஒரு பஸ் ஸ்டாப்பில் பைக்கை போட்டு குட்டி தூக்கம் போட்டு ஓகே அங்கேயே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. அப்படியே கிளம்பி போயிட்டோம். மேலே கந்தலாய் டேம் கிட்ட சின்ன ரெஸ்டாரண்ட் எடுக்கலாம், சின்ன ஃபோட்டோ ஷூட் ஒன்று எடுக்கலான்னு அங்கே போய் பைக்கை போட்டோம். நான் நினச்சோன்னா ஒரு முறுக்குனா போயிடலாம் அப்படின்னு முறுக்கிக்கிட்டே தான் இருந்தோம் பைக்கு. ஆனால் போக முடியலை, போய்கிட்டே இருக்கும். பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதிரி ட்ரிங்கும் வந்தாச்சு. இந்த இடம் தான் அது பிஜிஎன் ஐஸ்லேண்ட் ஸ்கூபா டைவிங் சென்டர். ஓகே அங்கே போவோம்.
அங்கே போனோன்னே ஸ்ரீசங்கர் அண்ணா இருப்பார், அவர் அங்கே ஓனர் அவர்கிட்ட தலைமையில் தான் நடத்துது அந்த சென்டர். அங்கே போனோன்னா சின்ன லெசனோடு தருவாங்க, அதுக்கப்புறம் சின்ன ஃபோம் ஒன்று கொடுப்பாங்க, ட்ரெஸ்ஸு இங்கே அந்த நம்மளை ஃபுல் டைவ் பண்ண வைக்கிறது இருக்குது உங்களோட பொறுப்பு தான். ஓகே, சின்ன ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை ஃபில் பண்ணணும். அப்புறம் ட்ரெஸ்ஸு, சிலிண்டர் அதெல்லாம் தருவாங்க. அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தருவாங்க. இங்கேருந்து நம்மளை கூட்டிக்கிட்டும் போவாங்க. இதெல்லாம் அவங்கக்கிட்டே பண்ணிக்கலாம். ஒரு சில இடங்களில் நீங்கள் ப்ரைவேட் போட் பிடிச்சி தான் போகணும். அப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இங்கே ஸ்ரீசங்கர் அண்ணா அதெல்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இல்லை இவர்கிட்ட. நீங்கள் டிரெக்டாக அவர்கிட்ட போனீங்கன்னா எத்தனை பேர் போனாலும் அத்தனை பேரையும் அழகாக மேலே என்ன எப்படி அழகான ஒரு உலகம் இருக்கோ அதே மாதிரி கடலுக்கு கீழே உள்ள அழகான உலகத்தை கொண்டு போய்ட்டு காமிப்பார். இதுக்கு முன்னுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இல்லாட்டி 20 நிமிஷம் மாதிரி சின்ன ட்ரைனிங் மாதிரி ஒன்று நடக்கும். அதையும் பார்ப்போம். இப்போ நம்ம போட்டில் போய்கிட்டு இருக்கோம் ட்ரைனிங் பண்ணுற இடத்துக்கு. ஃபஸ்ட் ஸ்டார்ட்டாகவே நம்மளை டைவ் பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க. அந்த மாஸ்க் எப்படி போடுறது, அந்த சிலிண்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த படித்து கொடுத்த லெசனை நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக செய்ய சொல்லி தருவார். இது ப்ராக்டிஸ். இதெல்லாம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி சும்மா நார்மலாக விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அங்கெல்லாம் ப்ராக்டிஸ் நடக்குது, எனக்கு தான் ப்ராக்டிஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, டன். ப்ராக்டிஸ் முடிஞ்சு மற்றவங்களுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு போவோம் பொறுமையாக. நீங்கள் ட்ரிங்க்கும் வந்தால் இல்லாட்டி டைவிங் ட்ரிங்க்கும் வந்தால் கண்டிப்பாக வாங்க. வந்து பீஜின் ஐஸ்லேண்ட் ஸ்கூபா டைவிங் சென்டர் அங்கே வந்தீங்கன்னா இங்கே இவங்க இருப்பாங்க. லாஸ்ட்டில் அவங்கள்ட்ட கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் நான் போட்டு விடுறேன். ஸ்ரீசங்கர் அண்ணா தான், அவர் தமிழ் தான், சிங்களம் மேலும், அவருக்கு இங்கிலீஷ் மேலும். அப்படி இவங்களை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். பயமே இல்லை, இவங்கள்ட்ட போனால் பெரிய பயமே இல்லை. உங்களுக்கு டைவ் தெரியாட்டியும் அவங்க டைவிங் அடிக்கிறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸ்கூபா டைவிங் உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருந்து மேலே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் எடுக்காட்டி இதெல்லாம் நாங்கள் மேலே கரைக்கு பக்கத்துலேயே ஆழத்துக்கு இல்லாமல் ஆழத்துக்கு போகாமல் இது கொஞ்சம் தூரத்தில் எடுத்த வீடியோக்கள் தான் இது. அங்கேயும் நிறைய மீன் இருக்குது, அழகழகான பாறைகள், நண்டு, கடங்கண்டு, கலர்ஃபுல்லான மீன், ஃபிஷஸ், லாட் ஆஃப். உண்மைக்கும் கடலுக்கு கீழே நம்ம கடலை பார்க்கறது வெறும் தண்ணின்னு தானே நினைப்போம், ஆனால் அந்த தண்ணிக்கு கீழே வேற ஒரு தனி உலகமே இருக்குது. ஸோ யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் லைஃப்பில் ஒரு தடையாவது வந்து ஸ்கூபா டைவிங் பண்ணிடுங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது நம்ம நதுர்ஷான் அவர் மீனை துரத்திக்கிட்டே போகிறாரு, ஆனால் பிடிக்க மாட்டார், பிடிக்க ஏறாதவருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைவ் பண்ணலாம் வாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அண்டர் வாட்டர் கடலுக்கு கீழே உள்ளுக்கால இருக்கும். அப்படின்னா ஆழமல்ல, இது ஒரு 10 அடி 20 அடிக்கு இடையிலான ஒரு குறிப்பிட்ட அளவு. பாருங்கள் எவ்வளோ அழகான உயிரினங்கள், எவ்வளோ அழகான மீன்கள், கலர்ஃபுல்லான மீன்களை தவிர நிறைய உயிரினங்கள் கடலுக்கு கீழே இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் உங்கள் லைஃப்பில் ஒரு தடவையாவது வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கணும். நீங்கள் சின்னவங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி பெரியவங்களாக இருக்கட்டும், லேடிஸ் ஜென்ட்ஸ் யாராக இருந்தாலும், உங்களுக்கு டைவே தெரியாமலாக இருந்தாலும் ஸ்ரீசங்கர் அண்ணா அவரோட சேர்ந்த மற்ற டைவ் பண்ண சொல்லி தர ட்ரைனர்ஸ் உங்களை பத்திரமா எல்லாம் சொல்லி கொடுத்து
கீழே கூட்டிகிட்டு வந்து கடலுக்கு கீழே கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் அழகாக காட்டி பொறுமையாக காட்டி பத்திரமா உங்களை மேலேயும் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. ஸோ பயப்படவே தேவையில்லை. நீங்கள் ஒரு தடையாவது வந்து உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. இது எங்களுக்கு ஒரு 6 month மாதிரி நாங்கள் பிளான் போட்டுருக்கோம், நானும் நதுர்ஷனும். ஸோ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நதுர்ஷன் அண்ட் ராகுல், அப்புறம் டிலு, சான்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைஃப்பில் எப்படியாவது வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு தருணமாக இருக்கும் அது. கடலுக்கு கீழே அவ்வளோ அழகான ஒரு உலகம் இருக்குது. அவ்வளோ அழகான நிறைய பல உயிரினங்கள் இருக்குது. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கீழே ரெக்கார்ட் பண்ண தான் நான் எடுத்து போடலை, நாங்கள் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண தான். உங்களுக்கு பயமே தேவையில்லை. நாங்கள் இந்த டைவிங் சென்டரில் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக லாஸ்ட்டில் நான் போடுறேன், நீங்கள் எல்லாம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நல்லபடியாக ஸ்ரீசங்கரன் நாயன் அந்த அண்ணோட பேர் தெரியா, அவங்களோட உதவியால் நல்லபடியாக கடலுக்கு கீழே உள்ள உலகத்தை பார்த்துட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீசங்கர் அண்ணாட அந்த ஸ்கூபா டைவிங் சென்டர். அவனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. எப்படியாவது லைஃப்பில் நீங்கள் ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொள்ள வேணும்னா சொல்லுங்கள், இவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாத்தையும் அழகாக க்ளீனாக செஞ்சு கொடுப்பாரு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.